பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற உன்னதமான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அன்புக்குரிய தேவச்சடமே, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது எத்தனை இன்பம். அவருடைய வார்த்தை பேதைகளை ஞானியாக்கும், குருடருக்கு வழி காண்பிக்கும். நாம் ஒவ்வொருவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கலங்கினவர்களுடைய கண்ணீரை அது துடைக்கும். இப்படிப்பட்ட வார்த்தையை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கும் இந்த காலவேளையில் ஆண்டவராகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். God is good all the time என்று சொல்லி நாம் பாடுகிறோம் அல்லவா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். He is God of unchanging God. நேற்றும் என்றும் மாறாத தேவன். அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல்தான். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, உமளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை மத்தியிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா, திருக்கரம் என்னை தாங்கி, ஆமென், கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, உமளவில்லா அன்பிற்காக. ஆமென். அளவில்லாத அவருடைய அன்பிற்காக அவருக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கட்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அன்புக்குரிய தேவச்சனமே, நாம் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு விசேஷமானது பார்த்தீர்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வார்த்தையானது ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அதைத்தான் யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதியிலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, இந்த காலவேளையில் வேதத்தை நான் ஏன் வாசிக்க வேண்டும்? வேதத்தை வாசிப்பதினாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? வேத வார்த்தைகள் தினந்தோறும் நான் கட்டாயம் வாசிக்கணுமா? அப்படி வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அன்புக்குரிய தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை தியானிப்பது, அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு வேதம் என்ன பெயர் சொல்லுகிறது தெரியுமா? பாக்கியவான்கள் என்று அழைக்கின்றது. நீங்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டுமா? அப்படி என்றால் தினந்தோறும் இந்த வேதத்தை நாம் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த செய்தியாக கேட்க போகிறோம். வேத வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்விதமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு எழுதப்பட்டிருக்குதே. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதம் என்ன கற்றுக்கொள்கிறது? நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்திலேயே பாருங்கள், இந்த ஒரே வேதாகமத்துக்கு மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம் என்று பெயரிடப்படுகிறது. இட்ஸ் த ஹோலி பைபிள். இந்த வசனத்தை தியானிக்கிறவர்களும் பாக்கியவான்களாய் மாறுவார்களாம். இன்றைக்கும் இந்த காலவேளையில் வேத வசனங்களை வாசிப்பதிலே சுணக்கம் நமக்குள்ளாய் இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு பலன் கொடுத்து இந்த நாளிலிருந்து வேத வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கவும், அதை உட்கொள்ளவும், அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
முதலாவது இந்த வேத வார்த்தையை வாசிப்பதன் மூலமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடைக்கிறதான அனுபவங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது, தேவனுடைய வசனம் ஒரு விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், வசனங்கள் தான். பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம், செய்திகளை கேட்டிருக்கிறோம். இவர் என்ன புதிதாய் சொல்லப் போகிறார் என்று ஒரு வேளை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அந்த வார்த்தையானது ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லையா? பார்த்தீர்களா? மாத்திரமல்ல, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை விடுதலைப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தைக்கான முக்கியத்துவம். அது ஒரு விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. பலவிதமான நிலங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். பாறைகள் நிறைந்த இடம், முட்கள் நிறைந்த இடம், வழிப்போக்கிலே விதைக்கப்பட்ட விதை, இப்படி பல காரியங்கள். ஆனால் ஒரு காரியத்தை மிக முக்கியமாய் சொல்லுகிறார். அது என்ன காரியம்? அதுதான் நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது அது நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் நல்ல நிலமாக மாற்றப்படும் போது அது 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியதாய் மாறுகிறது. இந்த வேத வசனமானது விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. அதைத்தான் நாம் நீதிமொழிகளில் பார்க்கிறோம். இன்னும் பல இடத்திலே நாம் வாசிக்கிறோம். விதைக்க செல்கிறவன் கண்ணீரோடு கடந்து போகிறான், ஆனால் அறுத்து கொண்டு வரும்போதே அவன் களிப்போடு வருகிறான், சந்தோஷத்தோடு வருகிறான் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளாய் இருக்கிற விளைச்சலை பார்த்து ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தோடு அறுவடை செய்வார். அறுவடை செய்வார். கண்ணீரோடு அவர் நமக்காக நம்முடைய இருதயத்தில் அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அவைகள் விளையும்படியான நல்ல நிலமாக நாம் மாற வேண்டும். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா, நேசருக்கு மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. நல்ல கனி தரும் விதைகளை அவர் நட்டார். அங்கிருந்த முட்களை அகற்றி போட்டார், கல்லுகளை எடுத்து போட்டார். அந்த நல்ல பழங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து விதைகளை நட்டார். மாத்திரமல்ல, எந்த மிருகங்களும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, விளைச்சல் கொடுத்த போது அந்த பழங்களோ கசப்பான பழங்களை கொடுத்ததா? பிரியமான தேவஜனமே, பல முறை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க நாம் கேட்டிருக்கிறோம், ஆலயத்தில் கேட்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட பிரசங்கத்தினாலே கேட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த விதை விதைக்கப்பட்ட உடனே இதிலிருந்து நல்ல கனிகள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நல்ல கனி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை அவருக்கு கசப்பான பழங்களை தான் கொடுக்கிறது. அதுதானே சத்தியம், அதுதானே உண்மை. அன்புக்குரிய தேவச்சடமே, ஆலயத்துக்கு போபவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா? வேதத்தை தன் கையில் வைத்திருப்பதினாலே கிறிஸ்தவர்களா? தங்கள் இருதயத்திலே அல்லது தங்களுடைய கழுத்திலே சிலுவை செயினை போட்டிருப்பதினால கிறிஸ்தவர்களா? அல்லது கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருப்பதினாலே அவள் கிறிஸ்தவர்களா? இல்லை பிரியமானவர்களே. வேதம் அழகாய் சொல்லுது, அவன் அவனுடைய கனிகளினாலே ஒவ்வொருவரும் அறியப்படுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற கனிகளை கொண்டுதான் நம்மை அறிந்து கொள்வார்கள்.
இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, நீங்கள் பரம்பரையான கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம். ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவர்களாய் இருக்கலாம். தசமபாகம் கருத்தாய் நீங்கள் செலுத்துகிறவர்களாக இருக்கலாம். கவனமாய் செலுத்துகிறவர்களாக இருக்கலாம். ஏன் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆவியின் கனிவு நம்மிடத்தில் இல்லாவிட்டால், கசப்பான பழங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், கனிகள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் அவைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆகவே தான் இந்த அன்றாட அந்த வேத வார்த்தைகளை புசிப்பதும், அதன் மூலமாய் பலன் கொள்வதும், நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதான, நல்ல விளைச்சலை கொடுக்கத்தக்கதான நிலமாக அது காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம், இந்த வசனத்தினாலே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தினாலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமா? 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இந்த வேத வார்த்தையினாலே உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காட்டிலும் இந்த வேத வார்த்தைகள் தான் அவர்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறது. அற்புதங்கள் நடத்துவது ஆண்டவருக்கு சுலபம். ஆனால் ஒரு ஆத்மா புதிதாய் உருவாக்கப்படும் போது வேதம் அழகாய் சொல்கிறது, பரலோகமே மிகுந்த சந்தோஷம் அடையுமா. அதற்கு முக்கியம் வேத வசனம். இந்த வசனம் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. அதாவது புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக இந்த வசனமானது, வேத வார்த்தையானது உருவாக்குகிறது. அன்புக்குரிய தேவச்சனமே, இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அதே 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். வசனத்தினாலே நாம் வளருகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை நாம் உட்கொள்ள நாம் ஆவிக்குரிய காரியத்தில் மெச்சூராக மாறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை சோதிக்கும்படியாக சத்ருவானவன் வந்து பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அந்த காரியங்கள், சம்பவங்கள் நன்றாய் தெரியும். ஆண்டவர் எப்படி ஜெயம் கொள்கிறார்? ஒரு ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக ஏற்பட்ட சம்பவம் தான் இது. ஆண்டவர் வேத வார்த்தை மூலமாய் சத்ருவை ஜெயம் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவச்சனமே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வேத வார்த்தைகள் நம்மை வளரும்படியாக அது உதவி செய்கிறது. அது நம்மை பலப்படுத்துகிறது. அது நமக்கு புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறது. நாம் வளரும்படியாக அது கிருபை தருகிறது. 4வதாக யோவான் நற்செய்தி நூல் 15 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த வசனத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, அதாவது வசனத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? இந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது.
இந்த வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தியானிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறோமோ, இந்த வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருப்பதினாலே, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாய் கடந்து போவதனாலே, நம்முடைய எலும்புகளுக்குள்ளாக, சதைகளுக்குள்ளாக, நரம்புகளுக்குள்ளாக, இந்த மூளைக்குள்ளாக இந்த வார்த்தைகள் போக 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 அது நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற ஒரு காரியம், இந்த வேதத்தை வாசித்து விட்டு இதற்கு ஒரு முத்தமிட்டு, ஆண்டவரே இதை எனக்கு தந்ததற்காய் நன்றி என்று சொல்லி ஜெபிப்பது உண்டு. இந்த வார்த்தைகளை அப்படியே முத்தமிட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை மாற்றும், இந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிப்பது வழக்கம். ஒவ்வொரு காலையும் அப்படி நான் செய்வேன். பிரியமான தேவச்சனமே, இந்த வசனமானது நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. அதே யோவான் நற்செய்தியின் முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இந்த ஒளியே, அதாவது இந்த வார்த்தையே என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளிதான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த காலவெளியிலோ அல்லது இந்த எந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களோடு இடைப்படும் என்று சொல்லி நான் அதிகமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். காரணம், எந்த நேரத்திலும் இந்த வார்த்தையானது எவரிடத்திலும் பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை எவரையும் மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை எவரையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவன் அதிக படிப்பு இல்லாவிட்டாலும் வேத ஞானம் இருந்தால் போதும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அறிவாளிகளை காட்டிலும் பைத்தியங்களை நான் தெரிந்து கொள்கிறேன். பார்த்தீர்களா? வேத வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. 5வதாக, இந்த வசனத்தினாலே, இந்த வார்த்தையினாலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? இது ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. நமக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் ஜெயங்கொள்ள வைப்பது இந்த வசனம்தான். சோர்ந்து போகும்போது அதுதான் பலன் கொடுக்கிறது. அதிக சந்தோஷம் அடையும் போது அதுதான் நம்மை சரிப்படுத்துகிறது. எல்லை மீறி நாம் போகாதபடிக்கு இந்த வார்த்தைகள் தான் நம்மை பாதுகாக்கிறது. ஏனென்றால் இது பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் ஒரு நாளை கழிப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வேத வசனம் தான் நம்மை பாதுகாக்கிறதா இருக்குது. அதைத்தான் இங்கே நான் வாசிக்கிறேன். இரட்சண்யம் என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல என்று யுத்தம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த கால வேளையில், இந்த பகல் வேளையில் அல்லது எந்த நேரத்தில் நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போக கிருபை உள்ளவராக இருக்கிறார். மனுஷனே அல்ல, வேத வார்த்தையின்படி நடவுங்கள். அநேகர் இடத்துல கேட்பாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணணும், எப்படி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுங்க. நான் சொல்லுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாதுப்பா. நீ போய் அங்கே நெல்லு. நிற்கிறது நான் இல்லை, ஆவியான என்னோடு பேசணும்னு சொல்லி பேசிப்பார். ஆவியானவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு.
அவர் உன் நாவில் வார்த்தைகளை போடுவார். அவர் உன் மூலமாய் பேசுவார். அப்பொழுது பெரிய அறுவடையை பார்ப்பீர்கள் என்று சொல்வேன். பிரியமான தீபச்சனமே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பலப்படும் போது அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக, இந்த வசனத்தினாலே நாம் பக்தி விருத்தி அடைகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, எப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பார்த்தீர்களா? நாம் அன்றாடம் வளருவதற்கு பக்தி விருத்தி அடைவதற்கு இந்த வேத வசனங்கள் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. ஆறாவதாக, இந்த வசனத்தினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19:7-11 வரை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பார்த்தீர்களா? பிரியமான தேவச்சனமே, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் நம்மை ஆண்டவருடைய அந்த கிருபைக்குள்ளாக அது நம்மை உயிர்ப்பிக்கிறதாய், நம்மை எச்சரித்து நடத்துகிறதாய் அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது, பேழையாம் என்ற மனிதனை கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த எச்சரிப்பை மீறி அந்த காரியங்களை அவன் செயல்படும்போது ஆண்டவர் அவனுக்கு எதிரடியாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதன் பலனை நீங்களும் நானும் அனுபவித்தும் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்காமல் போகும்போது கிறிஸ்துவை நம்முடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அன்றைக்கு சிலுவையிலே அவரை வேதனைப்படுத்தினவர்களை காட்டிலும் வேதத்தை அறிந்து அதை விசுவாசிக்காமல், அது வேத வார்த்தையின்படி கேட்காமல் நடக்கிறவர்கள் அன்று அவரை துன்பப்படுத்துவதை காட்டு அதிகமாய் துன்பப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்தீர்களா? கடைசியாக இந்த வார்த்தையினாலே நம்மை தேவன் திருப்திப்படுத்துகிறார். அதைத்தான் சங்கீதம் 119:103 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையில் பல காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போமா? எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, உடைய வார்த்தையை தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபைகளாக ஒப்பு கொடுப்பீராக. வேத வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாய் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாய் பலனடைய, வளர்ச்சி அடைய, ஆண்டவரே பாதுகாக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. உடைய கிருபைகளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த
இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் அவருடைய முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.